நீ நான் காதல் சீரியல பொறுத்தளவு இன்னிய எபிசோடு அதாவது இப்ப தாங்க மெயின் கன்டென்ட்டே வந்திருக்கு. அதாவது இப்ப முரளிக்கு மெமரி லாஸ் இல்ல அப்படிங்கிறத நம்ம அபி, ராகவ், அனு, ஆகாஷ் இவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சந்திராவ கூட்டிக்கிட்டு வந்து எப்படியோ ஒரு டிராமாவ போட சொல்லி எப்படியோ கண்டுபிடிச்சர்றாங்க. இருந்தாலும் சந்திராவ கூட்டிக்கிட்டு வந்தது நாங்க தான். மாமாவுக்கு மெமரி லாஸ்ல அதை எப்படியாச்சும் சரி செய்யணும்னு தான் இந்த ட்ரீட்மெண்ட் குடுத்தோம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி அக்கா கிட்ட 4 பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிக்க வேண்டியது நான் இல்ல உங்க மாமா தான் அப்படின்னு அஞ்சலி அக்கா சொன்ன உடனே, அப்படியா நான் அவர்கிட்ட தனியா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு முரளிய அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அப்பயும் முரளி எதுவுமே தெரியாத மாதிரி தான் டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. உன் டிராமாவெல்லாம் எங்களுக்கு எப்பவே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படி விஷயத்துக்கு வரீங்களா? ஆமா நான் டிராமா வேணும்னா போடுவேன். மெமரி லாஸ் ஆகும். திருப்பியும் வேணும்னாலும் எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்கிட்ட அஞ்சலின்னு ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எதா இருந்தாலும் பார்க்க முடிஞ்சா பார்த்துக்குங்க அப்படின்னு பயங்கர தெனாவுட்டா சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம முரளி போறாப்ல. இருந்தாலும் இவங்களால இப்பொழுதைக்கு எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? முரளிய பத்தி எத சொன்னாலும் வந்து அஞ்சலி நம்ப மாட்டா. ஒரு உருட்டுத்தனமா இருந்துகிட்டு இருக்கா. சோ அதனால என்ன செய்யறதுன்னு இந்த பக்கமும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க. இதுதாங்க மெயினாவே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராகவுக்கு முரளி மேல பயங்கரமா கோவம் வருது. அடிக்கலாம் போறாரு. ஆனா அடிக்க முடியாது. அந்த நேரத்துல அஞ்சலி வந்து அங்க நிக்கிறாங்க. சோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.